குறுக்கு வழி சம்பாத்தியம் சாபம். அது ஒரு போதகராக இருக்கலாம், பெரிய பிஷப்பாக இருக்கலாம், ரெவரன் பவுண்டராக இருக்கலாம். குறுக்கு வழி சம்பாத்தியம் சாபம். பாவம் வாசற்படியிலே படுத்து கிடக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. சாபம், பாவத்தின் சம்பளம் மரணம், அவர்களுக்கு அதுதான் கிடைக்கும். அவை கிறிஸ்துவை பின்பற்றுகிறவனுக்கு சாவு ஒரு ஆதாயம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எவர்களையெல்லாம் ஏமாற்றி அது தங்களுடைய மனச்சாட்சி சொல்லுகிறபடி அது பாவம் இல்லை சாபம் இல்லை என்று வீட்டுக்குள்ள அந்த பணத்தை கொண்டு சேகரிக்கிறார்களோ அது சாபமும் பாவமாக இருக்கும். எனக்கு தெரிய என்னுடைய ஒரு உறவினராக இருந்தவர், நான் பாடசாலை படிக்கிற நேரத்தில் பூவரசம் இலை வெட்டி தர சொல்லி சொன்னபடினாலே ஒரு கட்டுக்கு 1 ரூபா போட்டார். அந்த நேரத்தில் 32 ரூபா வருமானமாக அந்த கட்டுகளை நான் சேகரித்து கொடுத்தேன். ஆனால் அதில் 1 சதம் கூட எனக்கு தரவில்லை.